இன்றைய வேத வசனம் 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். ஆமேன். நாம் நம் தேவனை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் அவரை அசட்டை பண்ணுவோமானால் நாம் கனஈனம் அடைவோம். எப்படியெனில், சாமுவேல் தீர்க்கதரிசி 2 ராஜாக்களை அபிஷேகம் செய்கிறார். ஒருவர் சவுல், மற்றொருவர் தாவீது. சவுல் அமலேக்கு பட்டணத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்யும் போது தேவன் அந்த பட்டணத்தில் உள்ள யாவற்றையும் பட்டய கருக்கினாலே வெட்டி அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆனால் சவுலும் ஜனங்களும் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். எனவே தேவன், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனை விட்டு நீக்கினார். இப்படி அவன் கனஈனம் அடைந்தான். ஆனால் தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத்திற்கு முன்பாக வந்து நின்று, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னை எதிர்த்து வருகின்றாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை கொண்டு உன்னை எதிர்த்து நிற்கிறேன் என்று அங்கே தேவனை கனம் பண்ணுகிறான். எனவே தேவன் அவனுக்கு 40 வருடம் நிலையான ராஜ்யபாரத்தை தந்தார். அன்றியும் அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லி அவனை கனப்படுத்தினார். எனவே நாமும் நம் தேவனிடத்தில் கனம் பெறும்படிக்கு நம் தேவனுடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் எப்பொழுதும் கனப்படுத்துவோம். ஆமேன்.